பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் வழக்கமாக நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாமும் அவ்வாறு செய்யலாகாது என்று வேதாகமம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. சபை கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்வது நமது பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு மிகவும் முக்கியமான பகுதியாகும். தனிநபர் ஜெபம் மற்றும் வேத வாசிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு விசுவாச சமூகத்தோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதும் தேவனுடைய சபையின் வழிபாட்டில் பங்கேற்பதும் தேவனுக்கு உகந்தது என்று வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. சபை என்பது வெறும் கட்டிடம் அல்ல எனக்கு பிரியமானவர்களே, மாறாக அது விசுவாசிகளின் குடும்பம். அந்த குடும்பமாக நாம் எப்போதும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஓய்வு நாளில் நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சபை கூடி வந்து சபை மக்களோடு மக்களாக ஒரு விசையாய் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது தேவன் நம் ஆராதனையில் மகிழ்ந்து களி கூறுகிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.